ஒருவர் கூட தேர்ச்சி இல்லை என்ற அறிவிப்பு ஆச்சரியம் அளிப்பதுடன் தேர்வு முறைமை குறித்த கேள்வியும் எழுப்பியுள்ளது என்று எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். மேல்மட்ட ஆய்வு நடத்தி அதன் விவரங்களை பொதுவெளியில் வெளியிட்டு தேர்வின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வில் பங்கேற்ற 17 பேரில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்று தூத்துக்குடி துறைமுக ஆணையம் அறிவித்திருந்தது. தமிழர்களை புறக்கணித்துவிட்டு வட மாநிலத்தவரை தூத்துக்குடி துறைமுகத்தில் நியமிக்க முயற்சி நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி துறைமுக ஆணையம் நடத்திய தேர்வில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்று அறிவிக்கப்பட்டது தொடர்பாக சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக எம்பி சு வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தூத்துக்குடி துறைமுக தேர்வுல ஒருவர் கூட தேர்ச்சி பெறாததை தொடர்பாக நீங்க கருத்து பதிவிட்டிருக்கீங்க. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்ல, இதற்கு அந்த காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு முதல்ல மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கன்னு தான் நான் அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஏன்னா இது முதுநிலை அதிகாரிகள் நியமன தேர்வுகள். இது முதல் கட்டமாக எழுத்து தேர்வு நடக்குது. அதற்கு பிறகு நேர்காணல் முடியுது. அப்படி நேர்காணல் முடிந்த பிறகு அது சட்ட அலுவலர் உதவி செயற்பொறியாளர், மெக்கானிக்கல், அப்புறம் சிவில், இவ்வளவு பதவிகளுக்கான நியமன தேர்வுகள் இவை எல்லாமே. முதல் கட்ட தேர்வு முடிஞ்சு, எழுத்து தேர்வு முடிஞ்சு, நேர்காணல் முடிந்த பிறகு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கையில ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. இது அதிர்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பொதுவான கல்வி சூழல், காம்படிட்டிவ், இந்த மாதிரியான போட்டி தேர்வுகள் எழுதுகிறவருடைய எண்ணிக்கை, அவருடைய குவாலிட்டி, இதெல்லாம் பொதுவாக நமக்கு தெரியும். எனவே அப்படி இருக்கிறப்போ ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்று சொல்லுவது நம்பகத்தன்மையாக இல்லை. நிச்சயமாக அப்படி ஒரு சூழல் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இதுக்கு வேற ஏதாவது நிர்வாக காரணங்கள் இருக்கிறதா, அல்லது இதுக்குள்ள வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா என்பதை வெளியிட வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்துக்கு இருக்கிறது. அப்படி வெளியிட்டால்தான் இந்த தேர்வு முறைமை மீது ஒரு நம்பகத்தன்மை உருவாகும். அப்படி இது மிக மிக கடினமான, மிக உயர்ந்த தேர்வுகள் என்றெல்லாம் இல்லை. இதுக்கு பல நூறு பேர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிற தேர்வுகள். இதுல ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்று சொல்லுவது நம்பகமாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே தான் அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி இது முறையாக விசாரிச்சுட்டு இது சார்ந்த விஷயங்களை நீங்க வெளியிடணும், மாணவர்களுக்கு வெளியிடணும், பொது சமூகத்துக்கு வெளியிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.